வணக்கம். இயக்குனர் மாரி செல்வராஜ் அப்படிங்கிறவர் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இயக்குனர். கண்டிப்பா நல்ல நல்ல படைப்புகளை இன்னும் தருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கையை தீர்த்து போகாமல் நீர்த்து போகாமல் வைக்கிற வகையில அவர் கொடுத்தது தான் வாழை அப்படிங்கிற திரைப்படம். இந்த வாழை திரைப்படத்தை தன்னுடைய ஸ்கிரிப்டை மட்டுமே நம்பி அந்த படத்தை எடுத்திருக்கிறார். வாழை தூக்குகிற அந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அந்த ஏழை எளிய மாந்தர்களுடைய அந்த வாழ்க்கையை இவ்வளவு தெளிவா சொல்றதுக்கு நெல்லை சீமையிலேயே வாழ்ந்து கரை கண்டவராக இருக்கிற வழிகளை உணர்ந்தவராக இருக்கிற மாரி செல்வராஜால மட்டும்தான் முடியும். ஒரு பள்ளிக்கூட சிறுவன், அந்த சிறுவனுக்கு ஸ்கூல் விட்டா லீவ் விட்டாக்க ஜாலி அப்படின்னு இல்லாம வாழை தூக்க போகணும் அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த படத்தினுடைய மைய பொருளா இருக்கும். இந்த படத்துல நமக்கு தெரிந்த ஒரே நடிகர் யாரானாக்க நிகிலா விமலா தான் இருக்கும். மற்றபடி எல்லாருமே எளிய மாந்தர்கள், நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம தெருவில் வசிக்கிற மனிதர்கள் தான், சிறுவர்கள் தான் இந்த படத்தினுடையது. பசங்களை வேலை வாங்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அஞ்சலி மாதிரியான படத்துலையும் சரி, பசங்க மாதிரியான படங்கள்லையும் சரி, களத்தூர் கண்ணம்மாவோட சிறுவனாக இருந்த கமலஹாசனையும் சரி, அப்படி அழகாக வேலை பார்த்த இயக்குனர்கள்லாம் இருக்காங்க. அந்த வரிசையில் மாரி செல்வராஜ் வாழை திரைப்படத்தை சிறுவர்களை வைத்துக்கொண்டு அந்த வாழை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளார இருக்கிற வழிகளை, வேதனைகளை, சம்பாதிக்கிறதுல சுரண்டல்களை, அதை எல்லாத்தையுமே முதலாளித்துவ சிந்தனைகளை எல்லாத்தையும் பட்டவர்த்தனமாக தோலுரித்து காட்டியது தான் வாழை திரைப்படம். இது திருநெல்வேலி ஜில்லாவில் நடந்த ஒரு உண்மை கதை. அந்த உண்மை கதையின் அடிப்படையில் தான் வாழையை அவர் எடுத்திருந்தார். எல்லாரும் அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு தெரிந்த நண்பர்களே, என்னங்க ஒரு டீச்சரை ஒரு சின்ன பையன், ஸ்கூலில் படிக்கிற பையன் லவ் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்களே, என்னங்க ஒரு நாடு உருப்பிடுமாங்கன்னாங்க. இந்த நாடு உருப்பிடாமல் போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் வாழையில் எந்த ஒரு இடத்துலையும் அந்த பையனுடைய அந்த உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நிகிலா விமல் கதாபாத்திரத்தை அவன் பார்க்கறது இருக்குமே ஒழிய, அதுக்கு காதல் அப்படின்னு நாமளா பேர் வச்சுக்கிட்டா நம்மளுடைய தவறு தான். அது காதலே கிடையாது. அது ஒரு உணர்வு மேலிட ஒரு நம்மளை பிடிக்கிற விஷயம். எனக்கு தெரிந்து நான் 4வது படிக்கும்போது ரூபன் அலினின்னு ஒரு டீச்சர், அந்த டீச்சரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சரை எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்கு அவங்க தோல் ஸ்கின் முதற்கொண்டு ஒரு காரணமாக இருந்தது. அவங்க புடவை கலர் முதற்கொண்டு காரணமாக இருந்தது. அவங்க பேசுகிற அந்த விஷயம் முதற்கொண்டு, ஏன் அவங்க பெரம்பெடுத்து அடிக்கிறது முதற்கொண்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரூபன் அலினின்னு ஒரு டீச்சர். அதே போல தான் இந்த நிகிலா விமல் அப்படிங்கிற ஒரு டீச்சருக்கும் அந்த சிறுவர்களுக்கும் ஏற்படுகிற அந்த விஷயம் இருக்குல்ல, அதை தயவு செய்து கொச்சைப்படுத்திடாதீங்க. கொச்சைப்படுத்துவது மாதிரி எந்த இடத்துலையுமே அவர் ஃபீல் பண்ணவே இல்லை. அதே போல தான் பாலு மகேந்திரா சார் அழியாத கோலங்கள்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துலையும் அப்படித்தான். அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. அந்த பாலியல் அந்த அந்த டீன் பருவத்து அந்த சிந்தனை கிளறல்களை ரொம்ப அழகாக இதை சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு ஒரு கட்டத்தில் அம்மா மாதிரி நீங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த உணர்ந்து கொள்கிற இடம்தான் இந்த படத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவும் மாரி செல்வராஜுங்கிற ஒரு அற்புத படைப்பாளனாகவும் நான் பார்க்கிறேன். நான் வாழை திரைப்படம்ங்கிறது ஒரு மினிமம் பட்ஜெட்ல ஒரு மிகப்பெரிய துயரத்தினுடைய ஒரு சரித்திர பதிவாக நான் இதை பார்க்கிறேன். நிறைய பேர் மாரி செல்வராஜ் இப்படின்னு, மாரி செல்வராஜுக்கு தலித் அரசியல் செய்கிறாரு அப்படின்னுலாம் ஒரு சொல்றீங்க. ஆனால் மாரி செல்வராஜுக்கு சினிமா தெரிஞ்சிருக்கு, சினிமாவுக்கான மொழி தெரிஞ்சிருக்கு. அந்த சினிமாவுக்கான மொழிக்குள்ளார தன்னுடைய வழிகளை, தான் பார்த்த வேதனைகளை, துக்கங்களை சொல்ற அளவுக்கு அவர் அட்டகாசமான ஒரு கதை படைப்பாளி அப்படிங்கிறதுல மிக சுதந்திரமா அந்த படத்துக்குள்ளார அவர் உலாவராருங்கிற விஷயத்தையும் நம்மளால மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட இந்த படம் எனக்குள்ளார ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த படம் எந்த ஓடிடி தளத்துல வந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது ஹாட்ஸ்டார். அந்த ஹாட்ஸ்டார்ல இந்த திரைப்படத்தை நீங்க பார்க்கலாம். வாழை அப்படிங்கிற திரைப்படம் நமக்குள்ளார ஏற்படுத்தின தாக்கம், எனக்குள்ளார ஏற்படுத்தின தாக்கம் சொல்லி மாளாது. சந்தோஷ் நாராயணனுடைய இசை ரொம்ப அழகா இருக்கும். அதே போல கலையரசனுடைய கதாபாத்திரமா இருக்கட்டும், அந்த படத்துல இருக்கிற சிறுவனுடைய அக்காவுக்கும் அந்த கலையரசனுக்கும் நடக்கிற அந்த மெல்லிய காதல் உணர்வா இருக்கட்டும், மருதானிங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு கவிதை மாதிரி பண்ணின ஒரு விஷயமா இருக்கட்டும்னு வாழை எனக்குள் ஏற்படுத்திய தாக்கம், வாழையடி வாழையாய் அடுத்த 25 வருடங்கள் கழித்தும் வாழை பேசப்படுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த படத்துக்கு நான் 3வது இடம் தர்றேன். இந்த படம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா அப்படின்னாக்க உங்களுடைய கமெண்ட்டையும் நான் எதிர்பார்க்கிறேன். மாரி செல்வராஜ் அவர்கள் இன்னும் பல படைப்புகளை
இன்னும் தரமான படைப்புகளை தந்து கொண்டே இருப்பாருங்கிறதுல எந்த அரசியலுக்குள்ளாரையும் தலித்திய சிந்தனைக்குள்ளாரையும் போய் பார்க்காதீங்க. மாரி செல்வராஜை ஒரு படைப்பாளனா பாருங்க. வணக்கம்.